Tamil Junior, November 1986. Get ready. 10 seconds. 5 seconds. Start. நண்பர்களே, பெரியோர்களே, தாய்மார்களே, இன்றைக்கு நமது மாநில அரசும் மத்திய அரசும் கிராமங்களின் வளர்ச்சியில் அதிகமான அக்கறை எடுத்துக்கொண்டு பல திட்டங்களை தீட்டி வருவதை நீங்கள் அறிவீர்கள். கிராமங்களின் வளர்ச்சிதான் ஒரு நாட்டின் வளர்ச்சியாகும். ஒரு மனிதனின் வளர்ச்சியை அவனது இதய துடிப்பை வைத்து அறிந்து கொள்ளலாம். அதைப்போல நமது நாட்டின் வளர்ச்சியை கிராமங்களின் நிலையை கொண்டு கணக்கிட்டு விடலாம். இதை நினைத்துத்தான் கிராமங்களே இந்தியாவின் உயிர்நாடி என்று காந்தியடிகள் கூறினார்கள். அந்த அடிப்படையில் கிராமப்புறங்களின் வளர்ச்சியில் நமது அரசு அதிக அக்கறை எடுத்து பல நல்ல காரியங்களை செய்து வருகிறது. பொதுவாக உலகிலுள்ள நாடுகளை வளர்ந்த நாடுகள் என்றும் வளரும் நாடுகள் என்றும் இரண்டு பிரிவுகளாக பிரிப்பார்கள். இந்த இரண்டு பிரிவுகளிலே நம் நாடு இரண்டாவது வகையை சார்ந்ததாகும். நம்மை போலவே வளர்ந்து வரும் நாடுகள் மக்களின் அடிப்படை தேவைகளை தீர்த்தால்தான் முன்னேற்றத்திற்கான அடுத்த கட்ட நடவடிக்கைகளை மேற்கொள்ள முடியும் என்று சொல்கிறார்கள். அந்த சிந்தனையை அறிவித்த திட்டம்தான் தன்னிறைவு திட்டமாகும். இந்த தன்னிறைவு திட்டமானது உண்மையிலேயே மிகவும் பாராட்டத்தக்க திட்டம் என உலகமே இன்றைக்கு நம்மை பார்த்து பெருமைப்படுகிறது. குடிநீருக்காக நெடுந்தூரம் நடந்து சென்று அவதிப்படும் கிராம மக்களின் துயரை போக்குவதற்காக ஆங்காங்கே குழாய் கிணறுகளை உருவாக்குவது, பள்ளிகளிலே படிக்கும் பிள்ளைகள் இனிமேல் நல்ல கட்டிடங்களில் கல்வி பயிலும் வாய்ப்பையும், ஊர்களுக்கு இணைப்பு பாதைகளையும் இந்த தன்னிறைவு திட்டம் அளிக்கிறது. பொதுவாக கிராம மக்களுடைய வாழ்வில் புதிய வரலாற்றை இந்த அருமையான திட்டம் தோற்றுவிக்கிறது. நமது ஊரக தொழில் வளர்ச்சி திட்டத்தில் கிராமத்தில் உள்ள பெண்கள் அவர்களுடைய திறமையை வளர்த்து கொள்ளவும், அதன் மூலமாக பொருளாதாரத்தில் முன்னேறவும் வழிவகை செய்யப்பட்டிருக்கிறது என்பதை மகிழ்ச்சியுடன் தெரிவித்துக் கொள்கிறேன். முதலில் நம் கிராம மக்களின் வறுமையும் வேலையில்லா நிலையும் நீங்கி உற்பத்தி பெருகி உழவர்களின் வாங்கும் சக்தி உயர்வதோடு அவர்கள் வாழ்வும் மலர வேண்டும். நகர மக்கள் அனுபவிக்கும் எல்லா வசதிகளையும் உங்களை போன்ற கிராம மக்களும் பெற்று இன்பமாக வாழ வேண்டுமென்று கூறி என் உரையை முடித்துக் கொள்கிறேன். வணக்கம். சென்னை வேலன் திரைப்பட நிறுவனத்தினருக்கு கூனூர் வெள்ளிமலை தோட்ட பகுதியின் மேலாளர் எழுதிய கடிதம். ஐயா, தாங்கள் தற்போது உருவாக்கி வரும் புதிய திரைப்படத்திற்கான வெளிப்புற
காட்சிகளை எங்கள் தோட்ட பகுதியில் அமைப்பது சம்பந்தமாக அந்த படத்தின் இயக்குனரும் தயாரிப்பு நிர்வாகியும் இங்கு சில நாட்களுக்கு முன் வருகை தந்து என்னை சந்தித்து பேசினார்கள். இது குறித்து தோட்ட பகுதியின் உரிமையாளர்களின் அனுமதி பெற்று இந்த கடிதத்தை எழுதுகிறேன். தோட்டத்தின் மைய பகுதியில் கதாநாயகனும் கதாநாயகியும் ஆடிப்பாடி மகிழ்வது போன்ற பாடல் காட்சிகளை அமைத்து கொள்ளலாம். அடர்ந்து பசுமையாக காட்சி தரும் தேயிலை செடிகள் அந்த காட்சிகளுக்கு தகுந்த பின்னணியாக அமையும். தோட்டத்தின் சரிவுகளில் படத்தின் சண்டை காட்சிகளை அமைக்கலாம். படப்பிடிப்பு குழுவினர் வரும்போது எங்கள் விருந்தினர் மாளிகையிலேயே தங்கிக் கொள்ளலாம். தங்கள் நம்பிக்கையுள்ள ஸ்டாஃப்.